உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதானே ஆகணும். இப்போதைக்கு வேலைதான் எனக்கு ஒரே ஆறுதல். மாவு இவ்வளவுதான் இருக்கு. நானும் உங்க அப்பாவும் இதை தான் சாப்பிடணும். வேலைக்கு போற மதப்புல எல்லாத்தையும் தோசையா சுட்டு சாப்பிட்டுட்டு போயிடாது. நான் வேலை கிளம்புறேன். உங்க மாமா சரியாவே சாப்பிடுறது இல்லடி. நம்மள வேண்டாம்னு நினைக்கிறவங்க சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன? அப்ப தோணுதோ அப்ப சாப்பிட்டோம். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். நீ இப்படியே போ. நீ வீட்ல இருக்கும்போது விளக்கேத்தும் போது தலையில கிளிப்பு போடு, சரியா? பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகேமா. மாப்பிளை பத்தி கொஞ்சம் நீங்க வெளியே விசாரிச்சிருக்கணும்ல. எல்லாரையும் விசாரிச்சோம். எல்லாருமே உங்க குடும்பத்தை பத்தி நல்ல விதமா தான் சொன்னாங்க. மாப்பிளை பத்தி கூட யாரும் எதுவும் தப்பா சொல்லலையேம்மா. நீங்க விசாரிச்ச யாருமே குமாருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட சொல்லலையா? நீங்க சொல்றது கேட்டு எங்களுக்கே தலை சுத்துது. இத பாருங்க, நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்றேன். குமாருக்கு ஒரு அத்தை இருக்கா, பேரு கோமதி. என் பொண்ணுதான். எங்க வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுல தான் இருக்கா. அவ பொண்ணு அரசியும் குமாரும் ஒருத்தர் விரும்பினாங்க. ஆனா அது அவங்க குடும்பத்துக்கு பிடிக்காம அரசிக்கு வேறொரு இடத்துல நிச்சயம் பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு முத நாள் அந்த பொண்ணு குமாரோட ஓடி போயிட்டா. அது மட்டும் இல்ல, குமாரு தாலியும் கட்டிட்டான். அந்த பொண்ணு கொஞ்ச நாள் எங்க வீட்டுலதான் இருந்தா. அப்புறம் ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை வந்துருச்சு. சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவ அவங்க வீட்டுக்கே போயிட்டா. அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ வேண்டான்னு சொல்லி என் பேரன் குமார் இருக்கான்ல, அவனுக்கு நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தாங்க. எல்லா வரணும் தட்டி தட்டி போயிட்டே இருந்துச்சு. கடைசியில உங்க பொண்ணுக்கும் அவனுக்கும் நிச்சயம் நடக்க போகுது. குமாருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருந்தாலும் பரவாயில்ல. அவன் என்னடான்னா இன்னமும் அந்த பொண்ணு அரசியவே தான் நினைச்சிட்டு இருக்கான். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த நிலைமையில உங்க பொண்ணுக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்காது இல்ல. இத என் மகனுங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கவே மாட்டானுங்க. அதான் உங்க ரெண்டு பேரையும் நேர்ல பார்த்து பேசிட்டு போலன்னு தான் கோயிலுக்கு வர சொன்னேன். உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ நல்லபடியா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. நீங்களே இந்த நிச்சயதார்த்தம் வேண்டான்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க. நான் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட கோயில வச்சு சொன்னேன்னு என் மகனுங்களுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாம என் பொண்ணு கோமதி கிட்ட போய் சண்டைக்கு நிப்பானுங்க. அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நான் சொன்னதை கூட நீங்க நம்ப வேண்டாங்க. ஊர்ல 4 இடத்துல கூட போய் நீங்க நல்லா விசாரிங்க. அக்கம் பக்கத்துல எல்லார்கிட்டயும் கேட்டு நான் சொன்னதை நீங்க உண்மைன்னு நம்பினீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க ஒரு நல்ல முடிவா எடுங்க, சரிங்களா? சமையல் வேலை செய்யற அம்மா மொத்தமாவே லீவு போட்டாங்க. இனிமே வேலைக்கெல்லாம் வரமாட்டாங்களாம். சம்பளம் பத்தலையா? உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் சமையல் வேலைக்கு சொல்லி விடுறியா? அக்கா ஒரு நிமிஷம், நானே சமையல் வேலையும் பாக்கட்டுமா? அம்மாவுக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சது போக மீதி நேரம்லாம் சும்மா தான் இருக்கேன். அந்த டைம்ல என்னால சமையல் வேலையை கூட பாத்துக்க முடியும். எத்தனை பேருக்கு வேணாலும் சமைப்பேன். காலையில டிஃபனும் மத்தியானம் லஞ்சும் நைட்டு டின்னர் தனியா பண்ணணும். என்னால பண்ண முடியுமே. சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு 6000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன். கூட 1000 ரூபாய் சேர்த்து உனக்கு 7000 ரூபாய தரேன். உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். நான் வேணா இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிருவா. இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லுங்க, டக்குன்னு செஞ்சிருவேன். நீ முதல்ல கிச்சனுக்கு வா. எது எது எங்கெங்க இருக்கு நான் உனக்கு சொல்றேன். மீனா, ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. வேலை செய்யற இடத்துல மேல் வேலையை செஞ்சுட்டு இருந்தவங்க வேலையை விட்டு நின்னுட்டு ஆகலாம். இப்போ அந்த வேலையும் எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க மீனா. எக்ஸ்ட்ராவா 7000 ரூபாய் எனக்கு கொடுக்கறாங்க. மொத்தமா 17000 ரூபாய் சம்பளம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா.